லாரன்ஸுக்கும் கைவிரித்த வடிவேலு ஹீரோவா தான் நடிப்பேன்னு எப்போ முடிவெடுத்தாரோ அப்பத்துல இருந்து மொட்டை ராஜேந்திரனோட காமெடி மார்க்கெட் சூடு பிடிச்சிடுச்சு. அதாவது வடிவேலுவை மனசுல வச்சு காமெடி ட்ராக் ரெடி பண்ணும் டைரக்டர்கள் அவரை தேடி போய் கதையை சொல்லும் போது அவர் அந்த கதையில தனக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா அந்த படத்தோட ஹீரோவுக்கு இணையா எனக்கும் வேஷமும் இருக்கணும்னு பேசுறதை அடுத்து பின்வாங்கிடுறாங்க டைரக்டர்கள். அப்படிதான் விஜய் நடிச்சுட்டு வரும் தெரி படத்துல நடிக்கிறதுக்கும் முதல்ல வடிவேலுவை அட்லி அணுகுனப்போ கதையில காமெடிக்கு பெரிய அளவுல வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி தவிர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் வடிவேலு நடிக்க வேண்டிய வேஷத்துக்கு நான் கடவுள் ராஜேந்திரனை புக் பண்ணாரு அட்லி. அந்த படத்தை அடுத்து இப்போ மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல நடிச்சுட்டு வரும் ராகவா லாரன்ஸும் அந்த படத்துல காமெடினா நடிக்க வடிவேலுவை சந்திச்சு பேசினாராம். ஆனா நீங்க 2 வேஷத்துல நடிக்கும் போது எனக்கு ஸ்கோர் பண்ண பெருசா வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லி அந்த வாய்ப்பை தட்டி கழிச்சிட்டாராம் வடிவேலு. அதனால இப்போ அந்த படத்துலயும் வடிவேலு நடிக்க வேண்டிய வேஷத்துக்கு நான் கடவுள் ராஜேந்திரனை புக் பண்ணியிருக்காராம் லாரன்ஸ்.